வணக்கம். திமுகவில் இணைந்த மிக பெரும் புள்ளி உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி திமுகவில் இணைந்துள்ள அந்த பெரும் புள்ளி யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக கூட்டணி விவரங்கள் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வென்றாக வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி வருகிறார். அதன்படி தற்போது மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நேற்று கூட தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் ஆகியவர்களை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார். இவ்வாறு தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். அதேபோல் கூட்டணியை வலுப்படுத்தும் வேளையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறங்கியுள்ளார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் மேலும் திமுக கூட்டணியில் ஒரு சில முக்கிய கட்சிகள் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தற்போது முக்கிய புள்ளி ஒருவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பிரபல நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து மத்திய பாஜக அரசையும் பிரதமர் மோடி அவர்களையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்டுள்ளவர். அண்மையில் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது நாட்டின் அரசியலமைப்பை மதச்சார்பின்மையை காப்பதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது உட்பட பல ஆழமான கருத்துக்களை பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதோடு 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் நடிகர் விஜய் அவர்களது அரசியல் வருகையை பிரகாஷ்ராஜ் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. வெறும் நடிகர் மட்டுமல்லாது நல்ல சமூக செயற்பாட்டாளராகவும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இதை பற்றியும் கவலைப்படாமல் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து மிகவும் தைரியமாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அதன்படி தமிழ்நாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கென்று பொதுமக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு உள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டால் அது பெரிய அளவில் திமுகவிற்கு பிளஸாக அமையும் என்று பார்க்கப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் உற்சாகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.